ஒரு இந்தியன் கப்பல் இல்லீகலா அமெரிக்கா போக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நடுவில் ஒரு கடத்தல் கும்பல் இவங்களை கடத்தி இவங்களுடைய கிட்னியை விலை பேசியிருக்கிறாங்க. கிட்னியா அமெரிக்காவா? கடைசியில் இவங்களுக்கு என்ன நடந்தது? அமெரிக்காவுக்கு போனாங்களா இல்லையா? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆசை யாரைத்தான் விட்டது? அமெரிக்காவுக்கு போகிறோம், வாழ்க்கையில் முன்னுக்கு வாரம், ரீல்ஸ் மேலே ரீல்ஸ் எடுத்து சோஷியல் மீடியாவை தெறிக்க விடுறோம். அடிச்சிருக்கிறாங்க. தெரியும் அமெரிக்காவுக்கு இல்லீகலாக போக முடியாது, அப்படியே போனாலும் டிப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு கூட தெரியும். இதுக்கு முதல்ல கையில் காலில் விலக மாட்டி இல்லீகல் இந்தியன்ஸை டிப்போர்ட் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்க ஆசை யாரை தான் விட்டது? துருவா பட்டேல் வயது 22, தீபிகா பட்டேல் வயது 32. ரெண்டு பேருமே ஆனந்த் டிஸ்ட்ரிக்ட் குஜராத்தியை சேர்ந்தவர்கள். இந்த பட்டேல் என்ற பெயர் தான் உலகத்திலே இன்றைக்கு வைரலாக பேசப்படுற ஒரு பெயராக உள்ளது. ரெண்டு பேருமே ஒரு மும்பை பேஸ் ஏஜெண்ட்டை மீட் பண்ணி அமெரிக்கா போகிறதுக்கு கேட்டிருக்கிறாங்க. அந்த ஏஜெண்ட் தான் டொங்கி ரூட்டா வழியாக அமெரிக்காவுக்கு ஈஸியாக இப்போ போகலாம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் டொங்கி ரூட்ன்றது ஒன் ஆஃப் த வேர்ல்ட் டேஞ்சரஸ் ரூட். அந்த ரூட்டுக்களால் இப்போ ஈஸியாக யாருமே போக முடியாது. ஒன்று மிருகங்கள் கடிச்சு நீங்கள் சாவீங்க, இல்லாட்டி மனுஷங்களை கடிச்சு கொலை செய்கிற மாதிரி தான் அந்த ரூட். அது இப்போ பிரேசில், பனாமா, வெனிசுவேலா, கயானா, கடைசியாக மெக்சிகோக்கு போய் அங்கேருந்து பெரிய வேலி பாஞ்சு அமெரிக்காவுக்கு போகிறதான் அந்த ரூட். இப்போ முந்தி மாதிரி போக முடியாது. மெக்சிகோவில் வச்சு இவங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. சரியான ஒரு கஷ்டமான ரூட்டை தான் இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருமே பேரண்ட்ஸுக்கு சொல்ல இல்லை எந்த ரூட்டை வழியாக அமெரிக்கா போகிறோம் என்று. ஆனால் இவங்களுடைய ஏஜென்ட் இவங்களுக்கு சொல்லித்தான் அனுப்புகிறார். அமெரிக்கா போய் நீங்கள் இல்லீகலாக தான் இருக்க வேணும், போன உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், அது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி தரணும்னு சொல்லி ரெண்டு பேர்ட்டையுமே 50 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார் இவங்களை அனுப்புறதுக்கு. டெல்லியிலேருந்து நேராக ஃப்ளை பண்ணி இவங்க பாக்கு போகிறாங்க, கேபிட்டல் ஆஃப் அசர்பைஜானுக்கு. இந்த அசர்பைஜான் எங்கே இருக்குன்னு சொன்னால் வெஸ்டர்ன் ஏஷியாவில் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி, அதாவது ஜோர்ஜியா, ஆர்மேனியா, டர்க்கி, ஈரான் போன்ற சுற்றி வர இருக்கிற நாடுகள் எல்லாமே அரப் நாடுகளுக்கு கிட்ட தான் இந்த அசர்பைஜான் இருக்கின்றது. சரி, இவங்களுடைய லைஃப் திருப்பம் இந்த அசர்பைஜானில் தான் நடந்துள்ளது. அங்கே என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். இந்த ஏஜென்ட் இவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொன்னால், நீங்கள் அசர்பைஜானில் போய் இறங்கினா பிறகு உங்களோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, உங்களை ஐசோலேட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, உங்களோட ஃபேமிலிக்குமே தெரியக்கூடாது. உங்களை அங்கேருந்து ஒரு சிலர் கூட்டிக் கொண்டு போவாங்கண்டு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு கும்பல் ஒன்று இவங்களை கையை கட்டி கண்ணையும் கட்டி இவங்களை ஒரு வேனில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. போய் ஒரு வீட்டில் வச்சு இவங்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அடின்ற அடி, இனிலேன்ற மாதிரி செய்யக்கூடாத எல்லாத்தையுமே செஞ்சுட்டு என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அடுத்த நாள் இந்த கப்பலை கூட்டி கொண்டு போய் இன்னும் ஒரு வீட்டில் அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூமில் போய் அடைச்சி வச்சுருக்குறாங்க. அங்கே போனால் பிறகு தான் தெரியும் இவங்களுக்கு முதல்ல இன்னும் ஒரு இந்தியன் பஞ்சாபி ஒருவர் இதே மாதிரி அமெரிக்கா போகிறதுக்கு இந்த இடத்துக்கு இவங்கள்ட்ட மாட்டுப்பட்டு உள்ளார். ஸோ மொத்தத்தில் இந்த 3 பேரையுமே இவங்க கடத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கிட்னாப்பர்ஸுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க் லீடர் பாபா கான். இந்த பாபா கானுக்கும் மும்பையில் இருக்கிற ட்ராவல் ஏஜென்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இவங்களை அமெரிக்காவுக்கு அனுப்ப கூட்டிக் கொண்டு வரல, இங்கே வச்சு இவங்களை கடத்தி பிடிச்சி டோர்ச்சர் பண்ணி சித்திரவாதம் செய்து இவங்கள்ட்ட பணம் பறிக்கிற ஒரு கும்பல் தான் இது. இந்த கடத்தல் கும்பல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிடிச்சி வச்சவங்களோட ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பாருங்க உங்களோட பிள்ளைகளை சொல்லி டோர்ச்சர் பண்ணுறத அப்படியே லைவில் பார்க்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் கூட நடக்குது இந்த லைவில். என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், $100,000 எங்களுக்கு உடனடியாக அனுப்புங்க, இல்லாட்டி நாங்கள் இவங்களை கொன்றுவோம்னு டோர்ச்சர் பண்ணுறாங்க. இந்த ஃபேமிலி என்ன செய்யுது, எப்படியோ கலெக்ட் பண்ணி அங்கே இங்கே உள்ள நாடு முழுக்க திரிஞ்சு ஒரு $78,000 கிரிப்டோ கரன்சி மூலமாக இந்த கும்பலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இந்த கடத்தல் கும்பல் இவங்களை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரியவில்லை. இன்னுமே அதிகமாக பணம் கேட்குறாங்க. இந்த முறை அவங்க கொடுக்குற டிமாண்ட் என்னன்னு சொன்னால், பணம் அனுப்பாட்டி
கிட்னியை அறுத்து பிளாக் மார்க்கெட்டில் வித்துடுவோம் என்று மிரட்டுறாங்க. ஆனால் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு, இனி எவ்வளோதான் பணம் கொடுத்தாலுமே இது சரி வராது, வேறு மாதிரி தான் இதை டீல் பண்ணணும்னு சொல்லி நேராக என்ன செய்கிறாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மெட்டிஷ் பட்டீலை போய் பார்க்குறாங்க. இந்த கேஸை பட்டீல் வந்து எஸ்கலேட் பண்ணி நேராக நியூ டெல்லியில் போய் ஜெய்சங்கருக்கு இந்த கேஸ் போய் சேர்கின்றது. இந்தியன் கவர்மெண்ட் டிப்ளமேட்டிக்கை யூஸ் பண்ணி ஆபரேஷன் மகி ஷகாரண்டு ஒரு குழு மூலமாக லோக்கல் அசார்பாஜானியில் இருக்கிற போலீஸை கான்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற இந்த 3 இந்தியர்களுமே சேஃபாக இந்தியன் எம்பசிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த 3 பேருமே இப்போ இந்தியாவுக்கு கூட்டி கொண்டு வராங்க. அந்த இந்தியன் எம்பசியுடைய ப்ரொடெக்ஷனோட இந்தியாவுக்கு வந்து சேர்றாங்க. கிரைம் பிரான்ச் என்ன செய்கிறாங்க, நேராக மும்பையில் போய் அந்த ட்ராவல் ஏஜெண்ட்டை 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படியோ கண்டுபிடிச்சி அதில் ஒருவர் வந்து தப்பி ஓடிவிட்டார். எங்கேண்டு இன்னுமே தெரியவில்லை. தப்பி பிழைச்சி வந்த துர்வா பட்டேல் வந்து மீடியாவுக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுகின்றார். அதாவது இந்திய மக்களுக்கு யாருமே நீங்கள் இனிமேல் இல்லீகலாக அமெரிக்கா போக ட்ரை பண்ணவே வேண்டாம். அமெரிக்கா மட்டுமல்ல, வேறு எந்த நாடுகளுக்குமே நீங்கள் இல்லீகலாக போக ட்ரை பண்ணவே வேண்டாம். இங்கே இருக்கிற அனுப்புகிறவங்க எல்லாருமே கள்ளங்கள். எங்களுக்கு நடந்தது வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது. எங்களை கடத்தி அடித்து சித்திரவாதை செய்து டோர்ச்சர் பண்ணி பாலியல் கொடுமை, ஷாக் ட்ரீட்மெண்ட், இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் இருந்திருந்தால் எங்களோட கிட்னியை அறுத்து விற்று இருப்பாங்க. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதே எனக்கே நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கின்றது. நாங்கள் செய்த பிள்ளையை வேறு யாருமே செய்ய வேண்டாம்னு சொல்லி பப்ளிக்காக மீடியாவில் இவர் கூறியுள்ளார். ஆனால் இவ்வளவு நடந்துமே துர்வா பட்டேலோட வெளிநாட்டு ஆசை தீரவே இல்லை. 30 லட்சம் கடனை வாங்கி ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு இந்த முறை வந்து லண்டன் போகிறதுக்கு காசை கொடுத்துள்ளார். காசோடு அவன் ஓடி போனதான் திரும்பி வரவே இல்லை. மறுபடியும் துர்வா பட்டேல் வந்து போலீஸில் முறையிட்டிருக்கிறார். இப்படி 30 லட்சத்தோட இப்படி ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து காசை வாங்கி லண்டனுக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஓடி போய் விட்டார் என்று. இப்போ கடைசியாக ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சேன்னா, இந்த துர்வா பட்டேல் மாதிரி ஒரு வருடத்துக்கு இந்தியர்கள் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் தங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை இழக்க தயாராக இருக்கிறாங்க, வேறு வெளிநாடுகளுக்கு போய் சென்று வாழ்கிறதுக்காக. இதில் கஷ்டப்பட்டவங்க மட்டுமில்லை, நல்ல வெல்த்தியாக இருக்கிறவங்க கூட தங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை இழந்து வேறு நாடுகளில் போய் வாழ ஆசைப்படுறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? மக்களாகிய நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.